ஒரு அந்தணன் மிகுந்த வறுமையில் வாடினான். நல்ல சுவையான உணவு ஒரு நாள் கூட அவனுக்கு கிடைத்தது கிடையாது. உயர்ந்த ஆடைகளை உடுத்தும் பாக்கியம் அவனுக்கு கிட்டியதே இல்லை. அதனால் அவனது உடல் உலர்ந்த நிலையில் இருந்தது. அவனது தாடியும் மீசையும் கேட்பாரற்று வளர்ந்து நீண்டு கிடந்தது. அவனுடைய நகங்களும் நீண்டு கிடந்தன. அதனால் அவன் பார்ப்பதற்கு மிகவும் அவலட்சணமாக தோன்றினான். நாள்தோறும் ஆங்காங்கு யாசகம் வாங்கி உண்டே அவன் வயிறு வளர்த்து வந்தான். அந்த ஊரில் இருந்த பணக்காரன் ஒருவன் இந்த பிராமணன் நிலையை கண்டு மனம் இறங்கினான். உடனே அவன் தன்னிடம் இருந்த 2 கன்று குட்டிகளை அந்த அந்தணனுக்கு தானம் கொடுத்தான். இவற்றை வைத்துக்கொண்டு பிழைத்துப் போ என்றான் அவன். அந்த அந்தணனும் அந்த கன்று குட்டிகளை அன்போடு வளர்த்து வந்தான். அவைகளின் தீவனத்துக்காக ஆங்காங்கு சென்று பிச்சை எடுத்து வருவான் அந்த அந்தணன். அப்படி கிடைத்தவற்றை அக்கன்று குட்டிகளுக்கு கொடுத்து மகிழ்வான். இப்படி நாள்தோறும் நன்கு ஊட்டி வளர்த்து வந்ததால் அந்த கன்று குட்டிகள் சீக்கிரத்தில் நன்கு கொழுகொழுவென்று வளர்ந்து பெரிய மாடுகளாக ஆகிவிட்டன. அந்த 2 மாடுகளும் ஒரு நாள் சேர்ந்தாற்போல் புல் மேய்ந்து கொண்டிருந்ததை ஒரு திருடன் பார்த்து விட்டான். உடனே அந்த திருடன், ஆஹா, இவற்றை இன்னும் நாம் விட்டு வைத்திருக்கிறோமே, சீக்கிரத்தில் இவைகளை நாம் கடத்தி கொண்டு போய்விட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். அதனால் அந்த திருடன் கையோடு 2 கயிறுகளை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் இரவு அந்த அந்தணன் வசித்து வந்த குடிசை பக்கம் புறப்பட்டான். அந்த இருட்டு வேளையில் போகும் வழியில் மற்றொரு ஆளை சந்தித்தான் அந்த திருடன். அவன் பார்ப்பதற்கு பயங்கரமான ஆளாக இருந்தான். அவனது மூக்கு பெரியதாய் இருந்தது. கண்கள் 2ம் கோணலாய் இருந்தன. அவனது உடலெங்கும் ஆங்காங்கு தசைகள் தடித்து முடிச்சு முடிச்சாக இருந்தன. அவனது பற்களோ இடைவெளி விட்டு மிகவும் கூர்மையாக இருந்தன. கன்னங்கள் குழி விழுந்து அவனது தாடியும் உடலும் மஞ்சள் நிறத்தில் இருந்தன. இந்த கோரமான உருவத்தை கண்டதும் அந்த திருடன் பயந்து நடுங்கியே போனான். இருந்தும் அவன் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நீ யார் என்று கத்தினான். உடனே அந்த ஆள் திருடனிடம் கூறினான், என்னை தெரியவில்லையா உனக்கு? நான் தான் சத்தியவசனன். நான் ஒரு பிரம்ம ராட்சசன் என்றான். பின் அந்த திருடனை நோக்கி, நீ யார் என்றான் பிரம்ம ராட்சசன். அதற்கு திருடன், நான் இந்த ஊரில் இருக்கும் ஒரு திருடன். இப்பொழுது நான் அந்த ஏழை அந்தணன் இருக்கும் குடிசைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். அவனிடம் இருக்கும் 2 மாடுகளையும் நான் திருடி கொண்டு போகப் போகிறேன் என்று உண்மையை பேசினான் அந்த திருடன். அதை கேட்ட பிரம்ம ராட்சசனுக்கு திருப்தி ஏற்பட்டது. உடனே பிரம்ம ராட்சசன் திருடனிடம், அப்படியா, மிகவும் நல்லதாய் போயிற்று. நான் 3 நாட்களுக்கு ஒரு முறைதான் சாப்பிடுவது வழக்கம். இப்பொழுது நான் அந்த அந்தணனை சாப்பிட்டு பசியாரவே சென்று கொண்டிருக்கிறேன். நாம் இருவரும் ஒரே வீட்டுக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி நேர்ந்திருப்பது ஒரு நல்ல காரியமே என்றான் அந்த பிரம்ம ராட்சசன். அதன் பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த அந்தணன் குடிசைக்கு சென்றார்கள். இருவரும் அங்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அப்போது தன் வேலைகளையெல்லாம் முடித்து கொண்டு வீட்டின் உள்ளே நுழைந்தான் அந்த அந்தணன். கொட்டாவி விட்டுக்கொண்டே அவன் அப்படியே படுத்துவிட்டான். அப்படியே தூங்கியும் போனான். இப்போது அந்தணனை அப்படியே பிடித்து தின்னும் பொருட்டு பிரம்ம ராட்சசன் புறப்பட்டான். ஆனால் அந்த திருடன் பிரம்ம ராட்சசனை தடுத்தான். பின் திருடன் பிரம்ம ராட்சசனிடம், உன் போக்கு சரியில்லையே. முதலில் நான் மாடுகளை திருடிக்கொண்டு போய்விடுகிறேன். அதன் பிறகு நீ அவனை தின்ன புறப்படு. அதுதான் ஒழுங்கு என்றான் திருடன். அதற்கு பிரம்ம ராட்சசன், நீ சொல்வது எனக்கு சரியாக படவில்லையே. நீ மாடுகளை திருடும் பொழுது சத்தம் கேட்டு அவன் விழித்து கொண்டால் என் காரியம் கெட்டுப்போய்விடுமே. அதை நீ யோசித்து பார்த்தாயா? அதனால் என்னால் உன் விருப்பத்திற்கு ஒத்துப்போக முடியாது என்று திருடனிடம் கண்டித்து சொல்லிவிட்டது பிரம்ம ராட்சசன். அதற்கு திருடன், அது எப்படி நீ கூறுவது பொருந்தும்?
நீ அந்த அந்தணனை பிடித்து சாப்பிடப் போகும் வேளையில் ஏதேனும் தடங்கல் ஏற்பட்டால் நான் எப்படி மாடுகளை திருட முடியும்? அதனால் எனக்கு தடங்கல் ஏற்பட்டு விடாதா? அதனால் உன் விருப்பத்திற்கு என்னால் இணங்க முடியாது என்று திருடனும் தீர்மானமாக சொன்னான். இப்படியே அவர்கள் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிப்போனது. நான் முந்தி நீ முந்தி என்ற தகராறில் இருவருக்குள் சண்டையே ஏற்பட்டுவிட்டது. இந்த அமளி துமளியில் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த அந்தணன் விழித்து கொண்டு விட்டான். உடனே அவன் எழுந்து வெளியே வந்தான். வெளியே வந்த அந்தணன் அவர்கள் யார் எவர் என்று விசாரிப்பதற்குள் திருடனே பேசத் தொடங்கிவிட்டான். திருடன் அந்தணனிடம், ஐயா அந்தணரே, இந்த பிரம்ம ராட்சசன் உன்னை விழுங்க வந்திருக்கிறான் என்றான். உடனே பிரம்ம ராட்சசன் திருடனை இடைமறித்து, இவன் யார் தெரியுமா? உன்னுடைய 2 மாடுகளையும் திருடிக் கொண்டு போக வந்திருக்கிறான் என்றான். இதை கேட்டதும் தான் தாமதம். உடனே அந்த அந்தணன் தன் இஷ்ட தேவதையை மனதிற்குள்ளாகவே வழிபட்டான். மந்திரங்களையும் ஜெபித்தான். அதன் பிறகு பிரம்ம ராட்சசனால் அங்கு இருக்கவே முடியவில்லை. உடனே அவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். அதன் பிறகு அந்த அந்தணன் அங்கிருந்த ஒரு தடியை எடுத்துக்கொண்டு திருடனிடம் சென்றான். அதை கண்ட திருடனும் ஒரே ஓட்டம் பிடித்தான். இப்படி ஒரு நொடியில் அவர்கள் இருவரும் அங்கிருந்து ஓடிப்போய்விட்டார்கள். எதிரணியில் பிளவு ஏற்பட்டிருந்தால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் நமக்கு நல்ல பலனே ஏற்படும் என்பதையே இந்த கதை விளக்குகிறது.